வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாடு அரசு ஹெச்ஆர்சிஇ டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் உட்பட உங்களுக்கு 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. இனிஷியல் சேலரியே பார்த்திங்கன்னா 19,500 மேக்ஸிமம் 62,000 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கல, ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ரெண்டுமே ஒரே பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட 4th பேஜில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம், ஓகேங்களா. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இதை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே கொடுத்துக்கலாம். அடுத்து உங்களுடைய முழு பெயர் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய தந்தை, கணவர் அல்லது பாதுகாவலரோட பெயர் இங்கே கொடுத்துருங்க. உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் இங்கே கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் தரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் இதை கரெக்டாக ஆர்டர் வைஸ் கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, அதுக்கு நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். அடுத்து உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் திருமணம் ஆனவரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட ஜாதி மற்றும் மதம் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு அதுக்கு நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். ஸோ இதில் உங்களுக்கு 3 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. அதில் 1 மற்றும் 2 வரிசை எண் பதவிக்கு 18 35 வயதுக்குட்பட்டவர்களும், வரிசை எண் 3 இருக்க பதவிக்கு 40 வயதுக்குட்பட்டவரும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த் ஏஜ் எல்லாம் மென்ஷன் பண்ணிடுங்க கரெக்டாக. அடுத்து கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். உங்களுக்கு என்னென்ன டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குது, அதை இங்கே ஃபில் பண்ணிட்டு அதுக்குமே ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். இதர தகுதிகள் ஏதாவது இருக்குதுன்னு ஃபில் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குமே ப்ரூஃப் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எந்த நிறுவனங்களில் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிட்டு அதுக்குமே நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். அடுத்து நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் ஆளுகையில் கீழ் உள்ள முழுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னு இல்லைன்னு கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே நீங்கள் ஹைஃபன் போட்டு விட்டுருங்க. அடுத்து உங்களோட நன்னடத்தை சான்று, இறுதியாக பயின்ற பள்ளி, நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்கூல் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அங்கே உங்களுக்கு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அல்லது காலேஜ் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு காலேஜ்லையுமே கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரிக்கிட்ட நவம்பர் 2, 2025 அப்புறமா ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி அதோட ஜெராக்ஸுமே நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும், ஓகேங்களா. உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேசஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருங்க. டிக்ளரேஷன் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கே இடம் நாள் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர் கொடுத்துருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். விண்ணப்பங்களுடன் அனுப்பப்படும் அனைத்து சான்றிதழ்களும் அரசு பதிவு பெற்ற அலுவலர் சான்றப்பம் பெற்ற புகைப்பட நகல்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்டஸ்டேஷன் வாங்கின ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவரோடையே எக்ஸ்ட்ராவாக ஒரு போஸ்டல் கவரில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அந்த கவரில் 70 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டி அதையுமே அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிற போஸ்ட் நேமுமே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான்.
உதவி ஆணையர் / செயல் அலுவலர் அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில், பேரூர் வட்டம், கோவை மாவட்டம் 641010 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் டிசம்பர் 2ஆம் தேதி ஈவினிங் 5:45 மணிக்குள்ளே அவங்க கைக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில், பேரூர் வட்டம், கோவை மாவட்டம்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் அமைக்கப்பட உள்ள மருத்துவ மையத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவர், செவிலியர், நர்சிங் அசிஸ்டன்ட் சொல்லி 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இந்து மதத்தை சார்ந்தவர்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மருத்துவர் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் MBBS குவாலிஃபைடு பண்ணியிருக்கணும். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? சேலரி 36,700 1,16,200 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே மட்டும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 50,000க்கு மேலே கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவிலியர். இதில் உங்களுக்கு 2 பதவிகள் சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரியில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு DGNM முடிச்சிருக்கணும். அதாவது டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 19,500 62,000 வரைக்கும் இருக்கும். பேசிக் பே மட்டும்தான். இது இல்லாமல் அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு பெய்ட் பண்ணுவாங்க. இனிஷியல் சேலரி 28,000 கிட்ட கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நர்சிங் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 11,600 36,800 வரைக்கும் இருக்கும். அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 16,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சம் நிபந்தனைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்கணும். அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 1/7/2025 அந்த டேட்குள்ளே அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட்டில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தொற்று நோய், உடல் அல்லது மனநிலை குன்றிய குறைபாடுகள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள், பட்ட கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டவர்கள், அரசு பணிகள், பொது ஸ்தாபனங்கள் மற்றும் வேறு இடங்களில் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள். ஸோ இவர்களெல்லாம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நன்னடத்தை உடையவராக இருக்கணும். அரசு பதவி பெற்ற உயரதிகாரிக்கிட்டேருந்து நன்னடத்தை சான்று பெற்று சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற அந்த கவர் மேலே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிற போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கணும். முக்கியமாக இந்த ஜாபுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் நேர்காணலுக்கான அறிவிப்பு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.